ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப் ஃபார் மெனு. ரொம்ப ஹெல்த்தியான பசலைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பசலைக்கீரையில் இன்சால்யூபிள் ஃபைபர், அயன் அண்ட் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பசலைக்கீரை சாப்பிடும்போது அது ஈஸியாக ரெக்டிஃபை ஆகிடுங்க. எங்கள் சேனலோட இமீடியட் அப்டேட்ஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தாங்க பசலைக்கீரை. நிறைய பேர் இதை பாலக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காம்பு பகுதியெல்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த காம்பு பகுதியோடு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த காம்பு பகுதியோடு சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு உங்களுக்கு நார்நாரையாக இருக்கும். அதனால இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா பசலைக்கீரையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வெட்டி வச்ச பசலைக்கீரை, அரை கப் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. நான் இன்றைக்கி ரைஸுக்கு குழம்பா சேர்த்துக்க போகிறதுனால நான் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. பாருங்கள், கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போது ஒரு மத்து இல்லைன்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், ஒரு பூண்டு பல் இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை இப்போ கீரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான பசலைக்கீரை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.